வெல்கம் டு ஸ்ரீயாஸ் கார்டன். இன்றைக்கி ஸ்ரீயாஸ் கார்டனில் நம்ம ஒரு கோவிலை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மதுரையில் உள்ள அழகர் கோவில் அதை பற்றி தான் பார்க்கலாம். அழகர் கோவில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் மலை என்ற இடத்தில் அமைந்துள்ளன திருமால் கோவில் ஆகும். மதுரையிலேருந்து இது 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமாலிருஞ்சோலை என்ற பெயரும் பெற்றதாகும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவருக்கு தைல பிரதிஷ்டை நடப்பது வழக்கம். சித்திரை திருவிழாவில் எதிர் சேவை, வைகை ஆற்றில் இறங்குதல் முக்கிய நிகழ்வுகள் இந்த அழகர் கோவிலிருந்து தான் ஆரம்பிக்கும். கோவிலை சுற்றி இயற்கை வளத்தை நம்ம ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்கியாச்சு. கோவிலை நெருங்கியாச்சு. சுற்றிலும் மலையோட அழகையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இது எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான திருக்கோவில் ஆகும். நடந்துகிட்டே உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கலாம். சுற்றிலும் நம்ம இயற்கை வளத்தையும் கூட்டம் நல்ல சரியான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோவிலை நெருங்கிட்டோம். இதான் பக்கத்தில் போயிட்டே இருக்கிறோம். இந்த அழகையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. முதல்ல நம்ம கருப்பண்ணசாமியை பார்த்துக்கலாம். கருப்பண்ணசாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோமாதா கோசாலை இருக்குது. இந்த கோமாதாக்கு அகத்திக்கீரை நிறைய பேர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாமளும் சரி கோமாதாக்கு அகத்திக்கீரை எப்போது நம்ம பசுக்களுக்கு கொடுப்பது சிறந்த உணவாகும். அதே தான் நானும் வாங்கி கோமாதாக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனாலும் ஒரே பசுவுக்கே நான் கொடுத்துட்டேன். கருப்பசாமி சன்னதிக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வரிசையாக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. கருப்பசாமிக்கு மக்கள் திரளாக வருகிறார்கள். கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. இதில் கதவு பிரம்மாண்டமான இரட்டை கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது. அதில் சந்தனம், குங்குமம், கற்பூரம் முதலியன பூசி மாலையும் மலர்களும் சாத்தி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அந்த கதவையே தெய்வமாக எண்ணி வணங்குகிறார்கள். அருள் நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. கருப்பண்ணசாமி தலையில் உருமால், தோளில் வல்லவேட்டு, இடுப்பில் சுங்க வைத்து கட்டிய கச்சை, கையில் கத்தி, ஈட்டி, வல்லையம், வீச்சரிவாள், தோளில் சாத்திய கட்டாரி, காலில் சல்லடம் என்று கம்பீரமாக காட்சி தருபவர் கருப்பசாமி. அழகர் கோவிலோட சொத்துக்கள் பெரும் களஞ்சியத்தை போன்றது. அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்ற சொலவடை மதுரை பகுதியில் பிரசித்தம். இந்த சொத்தை பாதுகாப்பவர் தான் கருப்பசாமி. தினமும் ஆலயம் மூடியதும் சாவியை அழகர் கோவில் சன்னதியில் வைத்து வழிபடுவார்களாம். சித்திரை திருவிழாவிற்கு புறப்படும் போது முதலில் கருப்பசாமியின் சன்னதிக்கு தான் அழகர் வருகிறார். அங்கே அழகர் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. திருவிழா முடிந்து திரும்பி கோயிலுக்குள் செல்லும் முன்பும் கொண்டு சென்ற நகைகள் எல்லாம் திரும்ப பத்திரமாக கொண்டு வந்துவிட்டதை கருப்பசாமியிடம் காட்டியபடி தான் செல்ல வேண்டும். அழகருக்கு அபிஷேகம் செய்ய நூபுர கங்கை தீர்த்தமே தினமும் கொண்டு வரப்படும். அந்த தீர்த்தத்தை கூட கருப்பசாமியிடம் காட்டிவிட்டு தான் எடுத்து செல்ல வேண்டுமாம். எப்போதும் மூடியிருக்கிற இந்த சந்நிதியோட கதவுகள் 2 முறை தான், வருஷத்துக்கு 2 முறை தான் திறக்கப்படும். ஒன்று பிரம்மோற்சவத்தோட சக்கரத்தாழ்வார் எழுந்தருள்வதற்காக, மற்றொன்று யாராவது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டியிருக்கும் போது தான். மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த சன்னதியோட கதவுகள் மூடியே இருக்கும். கருப்பசாமி இங்கே குடியேறின கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. கள்ளழகரின் அழகு உலக பிரசித்த பெற்றது. அவரின் அழகை, அதாவது சக்தியை என்றும் சொல்லலாம், களவாடி செல்ல மாந்திரிகர்கள் முடிவு செய்தனர். மந்திர மை ஒன்று, அதை கண்ணில் இட்டுக்கிட்டு வந்தால் இவர்கள் ஆலயத்திற்குள்ள நுழைவாங்களாம். அந்த மை இவர்களை மற்றவர்களை காணாது மாயமாக்கும். இரவு ஆலய நடை சாத்திய பிறகு அழகரின் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடத்துக்குள் நிரப்பும் முயற்சியை செய்து வந்தார்கள் அந்த மாயாவிகள். இதை பெருமாள் ஒரு அர்ச்சகர் ஒருவரின் கனவில் சொல்லிட்டார். மறுநாள் அந்த அர்ச்சகர் ஊர் மக்களிடம் சொல்லி
இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்தார். சூடான ஒரு தளிகையை ஆவி பறக்க கொண்டு வந்து சுவாமி சந்நிதியில் வச்சாங்க. உடனே வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக அடைச்சி விட்டாங்க. அந்த ஆவியின் சூட்டில் மறைந்திருக்கும் மாயாவின் கண்களிலிருந்து மை கரைய தொடங்கியது. மை கரைஞ்சதும் அவங்களோட உருவங்கள் எல்லாம் வெளிப்பட்டு மக்கள் அவர்களை சூழ்ந்து பிடித்து கொண்டார்கள். 18 பேரையும் அங்கேயே படிக்கு ஒருவராக என பலி கொடுத்தனர். அவர்கள் மாந்திரிகத்துக்காக தங்களோடு அழைத்து வந்த தேவதை தான் கருப்பசாமி. தன்னை ஏதும் செய்துவிட வேண்டாம் என்றும் தான் அழகரின் அழகிற்கு அடிமை என்றும் சொல்லியதாம் அந்த தேவதை. இனி காலம் முழுவதும் அழகருக்கு பாதுகாவலராக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாராம் கருப்பசாமி. இன்று வரைக்கும் அந்த வாக்கை மெய்ப்பிக்கிறார் கருப்பசாமி என்கிறார்கள் பக்தர்கள். இவரை பணிந்து வழிபட்டால் மனபயம் அகல்வதோடு சகல செல்வங்களும் சேரும் என்பது நம்பிக்கை. அழகர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கும் அழகரை நாம் கண்டு அவருடைய ஆசி பெறுவோமாக. அப்படியே கருப்பணசாமியும் நம்ம வணங்கி அவருடைய ஆசையும் பெற்று எல்லா செல்வங்களும் பெறுவோமாக. ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் பயன் வருவாங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கோவிலை சந்திப்போம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம். தேங்க்யூ.